இன்றைய சிந்தனை. மனித மனம் எல்லா விடயங்களிலுமே அபாத்தன்மை கொண்டது. எங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை என்கின்ற நிர்ணயத்தை, கட்டுப்பாட்டை, வரையறையை தமக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு உண்டு. ஆனால் அந்த மனித மனம் ஆசையின் வேகத்தினாலே, பேராசையின் தன்மைகளினாலே, நமக்குரிய தகுதிக்குரிய, நமக்குரிய செயலுக்குரிய, நமக்குரிய வாழ்வுக்குரிய பக்குவத்தை நாங்கள் கொஞ்சம் தவறவிட்டு அதீதமான ஆசைகளை, அதீதமான எண்ணங்களை, அதீதமான செயல்பாடுகளை கொண்டு வருவதன் மூலமாக வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளுக்கு நாங்களே முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கி விடுகின்றோம். இந்த வாழ்க்கை ஒரு அற்புதமாக இறைவனங்களுக்கு தந்திருக்கின்றான். அதை சரியான முறையிலே நாங்கள் நெறிப்படுத்தி செல்லக்கூடிய தன்மைகளையும் எங்களுக்கு தந்திருக்கின்றான். ஒரு மனிதன் வாழ்க்கையிலே எப்படி வாழ வேண்டும் என்ற வரையறையை இறைவன் தந்திருக்கின்றான். எங்களையெல்லாம் பக்குவப்படுத்தக்கூடிய, நாங்கள் எல்லாம் நல்ல நியாயபூர்வமாக வாழக்கூடிய பல விடயங்களை எங்களுடைய சமயங்களும் புராண இதிகாசங்களும் எங்களுக்கு போதித்திருக்கின்றன. இந்த தன்மைகளுக்குள்ளே அதை அறிந்து தெரிந்து செயல்பட்டு வாழக்கூடிய தன்மைகளை நாங்கள் பலரும் இழந்து நிற்கின்றோம். என்றால் வாழ்க்கை என்ற அருமையான அற்புதமான அந்த தத்துவத்தை எங்களுக்குள்ளே ஆழமாக உள்வாங்கிக் கொண்டு வாழக்கூடிய அந்த பழக்கங்களை நாங்கள் கொண்டு வருவதிலே பின்னடைந்து நிற்கின்றோம். காரணம், இன்றைய உலகத்தினுடைய வாழ்வியல் முறைமைகள் எங்களையெல்லாம் மாற்றி கொண்டிருக்கின்றது. நாங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதனுக்கு தேவை நியாயபூர்வமான உழைப்பு, நியாயபூர்வமான அவனுடைய வருமானம், மன அமைதியான அவனுடைய வாழ்க்கை, போதும் என்ற இனிமையான மனம். இவற்றையெல்லாம் நாங்கள் சரியாக செயல்படுத்தினால் வாழ்க்கையிலே பிரச்சனைகளை நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய தொழில், எங்களுடைய வருமானம், எங்களுடைய வாழ்க்கை, இதுவே எங்களுக்கு போதும் என்ற ஒரு பூரணமான எண்ணத்தை எங்களுக்குள்ளே கொண்டு வந்துவிட்டாலே அந்த வாழ்க்கை மிக இனிமையாக இனித்துவிடும். அதற்கு மேல் எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. ஆனால் அந்த பக்குவத்தை நாங்கள் கொண்டு வருவதற்கு மிகச் சிரமப்படுகின்றோம். ஏனென்றால் எங்களை சூழ்ந்து வாழ்பவர்களும் எங்களோடு சேர்பவர்களும் இப்படியான பக்குவம் வாழ்க்கையிலே வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் மிக அரிதாகவே இருக்கின்றார்கள். எல்லோருமே போட்டி போட்டுக்கொண்டு ஆடம்பரமான, சொகுசான, ஒரு இனிமையான, ஒரு அர்த்தமற்ற, ஒரு போலியான வாழ்க்கை வாழ்வதற்கு விரும்பி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஏன் இப்படி வாழுகின்றோம் என்ற எண்ணம் கூட இல்லாமல் எல்லா விதமான சுகங்களையும் போலியான ஆடம்பரங்களையும் விரும்புகின்ற மனித மனங்கள் தான் இன்று உலகத்திலே அதிகமாக இருக்கின்றன. இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பான். யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று இறைவனுக்கே தெரியும். ஆனால் எங்களுடைய மனிதனுடைய அதிமேதாவித்தனத்தினாலே மனிதன் தானாக சிந்தித்து, தானாக தேவையற்ற விடயங்களை, தலையீடுகளை கொடுத்து தானாக கஷ்டத்தை வாங்கிக் கொள்கின்றான். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எங்கள் வாழ்வியலை ஒரு வரையறைக்குள் கொண்டு வாருங்கள். எமக்கு எது தேவையோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முயற்சியிடுங்கள். எங்களுடைய வாழ்க்கையின் உயர்வும் வாழ்க்கையின் மேன்மையும் இதுவரை செல்லும் என்கின்ற ஒரு பரிபக்குவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வரையறைக்குள், பரிபக்குவத்துக்குள் எங்களுடைய வாழ்க்கையை மிகச் சுலபமாக, மிக அமைதியாக, மிக ஆனந்தமாக நாங்கள் செலுத்தி கொண்டோமானால் அந்த வாழ்வு உலகத்திலேயே கிடைக்க முடியாத ஒரு பொக்கிஷமாக நமக்கு அமைந்துவிடும். இதை நாங்கள் உணர்ந்து செயல்படுவோம். உண்மையை வெல்லுவோம்.